ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எறும்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சக்கரை டப்பாவை சுற்றி இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே அடித்து துரத்துவோம். எறும்பு வர முடியாத அளவுக்கு மருந்துகளை போடுவோம். ஆனால் அதே எறும்பை பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சு பல லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் விற்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதுவும் ஒருத்தர் 2 பேர்லாம் இதில் இல்லை, ஒரு பெரிய நெட்வொர்க்கே இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கென்யாவோட நைரோபி ஏர்போர்ட்டில் ரீசெண்டாக ஒருத்தர் மாட்டியிருக்காரு. அவரோட லக்கேஜில் என்ன இருந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 2238 ராணி எறும்புகள். ஆமாம், வெறும் ராணி எறும்புகள் மட்டும்தான் அந்த பேக்கில், அந்த லக்கேஜில் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய ரூபாய் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எறும்புக்கு இவ்வளவு டிமாண்டா, ஏன் இதை கடத்துறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் உங்கள் பிரபாஸ் ரவீந்திரன், இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி 2026 ஏப்ரல் 15ஆம் தேதி கென்யாவோட ஜோமோ கென்யாட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட் ரொம்ப பிஸியஸ்டான ஏர்போர்ட்டில் சென் குகுங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சைனீஸ், அதாவது சைனாக்காரை சேர்ந்த ஒரு நேஷனாலிட்டியை கொண்டவர். அவர் சீனாவுக்கு கிளம்புறதுக்காக ஒரு ஏர்போர்ட்டுக்கு வராரு. அந்த செக்கிங்கில் அவரோட பேக்கில் ஏதோ விசித்திரமாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறந்து பார்த்தா அங்கே தான் ஒரு டிஸ்டையுமே அவர் வச்சிருக்காரு. சின்ன சின்ன டெஸ்ட் டியூப்குள்ளே பஞ்சு வச்சு அடைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ராணி எறும்புகள் அவர் அடைச்சு வச்சிருந்திருக்காரு. இந்த ராணி எறும்புகள்ல மொத்தம் 2238 மெஸ்ஸஸ் சபலோட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கிய வகை எறும்புகளை அவர் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயண்ட் ஆப்பிரிக்கன் ஹார்வெஸ்டர் ஆண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நீங்க கேட்கலாம், ஒரு எறும்புக்கு ஏன் இவ்வளவு பெரிய டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எறும்புகள் பார்க்க ரொம்ப அழகா, அதாவது ரெட் அண்ட் பிளாக் கலர்ல பயங்கர அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம இது ஐரோப்பா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய சில பணக்காரங்களுக்கு இது ஒரு விசித்திரமான பொழுதுபோக்காகவே இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார்மிகரியம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்ணாடி பெட்டிக்குள்ள எறும்பு பண்ண வச்சு அதை பார்த்து ரசிப்பாங்களாமா. அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசித்திரமான ஒரு பொழுதுபோக்காகவே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வகை ராணி எறும்பு ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட $220, சுமாராக சொல்லணும்னா நம்ம ஊர் காசுக்கு 19,000 ரூபாய் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லாமே. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பெட்டியில் 2000க்கு மேலே ராணி எறும்புகளை கொண்டு போனோம் அப்படின்னா அது ஒரே ட்ரிப்பில் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுது இல்லையா? இது ஒரு ஹை ப்ராஃபிட் லோ ரிஸ்க் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணியிருக்காரு. ஆனால் மாட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு, இது ஹை ப்ராஃபிட் லோ ரிஸ்க் இல்லை, லோ ப்ராஃபிட் ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சின்ன தகவலுமே கிடச்சிச்சு. இது வெறும் எறும்போட நிற்காமல் இது இப்போ இருக்கக்கூடிய ராணி தேனியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ராணி தேனியுமே திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது டெலிகிராமில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸில் நான் பார்த்துருந்தேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இங்கே தான் நம்ம ஒரு மேட்ருக்கே வரும். இந்த எறும்புகள் சும்மா மண்ணில் ஊர்ந்து போகக்கூடிய ஒரு சின்ன சாதாரண எறும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இதுதான் ஈகோசிஸ்டத்தோடைய ஒரு இன்ஜினியர்ஸ் அப்படின்ட்டே சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மண்ணை தோண்டி உள்ளே போகிறதுனால, அதாவது ஆக்சிஜன் மண்ணுக்குள்ளே போகுது இல்லையா, அதனால் மண் ஓரளவுக்கு அப்படியே வளமாகுது அப்படின்ட்டே சொல்லலாம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய மண்புழுக்கள்லாம் இருக்கு இல்லையா, மண்புழுக்கள் பண்ணக்கூடிய அதே வேலையை இந்த எறும்புமே பண்ணுது. அதனால் மண் வளம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கென்யாவில் இருக்கக்கூடிய பல அபூர்வமான மரங்களோட விதைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த எறும்புகள் தான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான வேலையுமே பார்த்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அண்ட் ஒரு ராணி எறும்பை கடத்துறது அப்படிங்கிறது ஒரு வருங்கால எறும்பு காலனியை அழிக்கிறதுக்கு சமம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 2000 ராணி எறும்புகள் போச்சு அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில காடுகள், அதாவது புல்வெளிகள், இதெல்லாமே மெல்ல மெல்ல அழிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகையான பயோ பைரசி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நாட்டோட இயற்கை வளத்தை திருடிட்டு போறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம அப்படியே இருக்கும், ஸ்டேட் டு ஸ்டேட் மணலை டைரக்டாவே கடத்தி கொண்டு போறோம், அதெல்லாம் கண்டுக்கிறதுக்கு இங்க ஆளே இல்லை. ஆனா இந்த கவர்மெண்ட் சிறப்பாகவே செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் ஒன் திங், இப்போ நம்ம யோசிக்கலாம், வெறும் பொழுதுபோக்காக மட்டும்தானே இந்த எறும்பை கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டையுமே வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனா மாதிரியான நாடுகளில் இதை பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மெடிசனாகவும், அதாவது பாரம்பரிய மருத்துவத்தில் ஒரு மருந்தாகவுமே இதை பார்த்துட்டு இருக்காங்க. சில வகை எறும்புகள்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய இந்த ஆசிட் இருக்கு இல்லையா, அந்த ஆசிட் எல்லாமே ஆஸ்துமா, அப்புறம் அது மூட்டு வலி, இது எல்லாத்தையுமே குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுமே அந்த நாட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க.
ஆக்சுவலி அதை விட ஒரு முக்கியமான காரணத்தை சொல்கிறாங்க. அது என்னன்னா பயோ ரிசர்ச். அதாவது ஒரு நாட்டோட எறும்புகளை வந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேபில் வந்து டெஸ்ட் பண்ணி அதிலிருந்து புதுசாக ஏதாவது கெமிக்கல்ஸ் அல்லது மருந்துகளை வந்து கண்டுபிடிச்சி அங்கே வந்து பேர் வச்சு அந்த மருந்துகளுக்கு வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் அறிவுசார் திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஊர் வேப்ப மரத்துக்கு வந்து அமெரிக்கா ஒரு டைம் பேட்டன்ட் ரைட்ஸ் கேட்டாங்க இல்லையா, அந்த கதை தான் இங்கேயுமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி சிக்குனா அது வந்து ஒரு ஏதோ சாதாரண ஒரு எறும்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் லேசாக விட்டுருவாங்க. ஆனால் இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நைரோபி கோர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு மெசேஜையுமே சொல்லியிருக்கு. மெஜிஸ்ட்ரேட் வந்து அந்த சீன நபருக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா, 1 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை. அது மட்டும் இல்லாமல் 1 மில்லியன் கென்யன் சில்லிங்ஸில் வந்து அபராதத்தையுமே வச்சுருக்காங்க. இதுவுமே எவனாவது எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தில் கை வச்சா எறும்பு கடித்த மாதிரி இல்லாமல் தேள் கொட்டின மாதிரி இருக்கும் எங்களோட தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கென்யா காட்டுயிர் பாதுகாப்புத்துறை, அதாவது KWS தான் இதை வந்து பயங்கரமான ஒரு மிகப்பெரிய வார்னிங்கையுமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2000 ராணி எறும்புகளும் சீனாவுக்கு போயிருந்தா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எறும்புகளோட இனப்பெருக்கத்தை சிதைச்சு அங்கே ஒரு பெரிய ஈக்கோலாஜிக்கல் டிசாஸ்டர், அதாவது சுற்றுச்சூழல் பேரலையே உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நிறைய நேரங்களில் நமக்கு சம்மந்தமே இல்லாத உயிரினங்கள் வந்து அழியும் போது அதை வந்து நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஒரு எறும்பு செத்தா என்னன்னு தோணும், ஆனால் அந்த எறும்பு தான் இந்த உலகத்தோட ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே முழுசாக வந்து தெரியறதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காடுகளில் வந்து எறும்புகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த 50 வருஷத்துக்கு பூமியோட உணவு சங்கிலியே வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து நிறைய ரிசர்ச்லையுமே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் முன்னெல்லாம் வந்து நரியெல்லாம் இருக்கும். அதாவது பீகாக் போடக்கூடிய ஒரு முட்டையெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம நாட்டோட வயல்வெளிகளில் எந்த நரியுமே பார்க்க முடியல. இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பீகாக் இருக்குது. நீங்கள் எந்த வயல்களில் போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் சரி, சர்வ சாதாரணமாக நடந்து போகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் விலங்குகளோட மனித சங்கிலி வந்து ஒவ்வொன்றா உடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த எறும்புகள் கடத்தல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எறும்புகளுக்கு வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு கியூரியாசிட்டியான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். திராவிடம் இருந்ததா இல்லையா, இதுக்கு முன்னாடி திராவிடம் எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான டாபிக் வந்து நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் என்னோட சேனலில் போடக்கூடிய மிக முக்கியமான வீடியோஸ், இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து சேரும். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் தென், சைனிங் ஆஃப் யுவர் பிரபாஸ் ரவீந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். நன்றி.